அன்புக்குரிய மாணவர்களே, நாம் இப்போது உங்களை 4வது காணொளியினூடாக சந்திக்கின்றோம். கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்ற மாதிரி வினாத்தாள் 1, 2 மற்றும் நாம் எதிர்பார்க்கின்ற சில பகுதிகளின் ஊடாக நாம் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் இன்று பார்க்க போகின்ற வினா பகுதி 3வது வினா, அதனோடு தொடர்ந்து வருகின்ற வினாக்கள் தொடர்பான அம்சங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். சுருக்கமாக நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உங்களுடைய இந்த காணொளியினுடைய அளவுகளை அதிகரித்து கொள்ளாமல் மிக விரைவாக உங்களுக்கு இந்த விடயங்களை தரலாம் என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கல்வி அமைச்சினுடைய மாதிரி வினாத்தாளினுடைய 3வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த 3வது வினாவிலே உங்களுக்கு தெரியும் வழமையாக திருக்குறள் பகுதி வரும். அந்த திருக்குறள் பகுதியாக இங்கே தரப்பட்டிருக்கின்ற பகுதி குற்றம் கடிதல் என்கின்ற திருக்குறள் தரப்பட்டிருக்கிறது. குற்றம் கடிதல் தொடர்பாக நீங்கள் அந்த திருக்குறளுடைய பகுதிகளிலே வருகின்ற வினாக்கள் நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். அதிலே ஆனா பகுதியிலே வந்திருக்கிறது குற்றங்கள் எவை, பொது வகையால் குற்றம் கடியும் வழிகள் என்ன, ஈனா சிறப்பு வகையால் குற்றம் கடியும் வழிகள், ஈயன்னா இவ்வதிகாரத்தில் பயின்று வரும் அணிகளுடைய பொருத்தப்பாடு என்பது இந்த 1வது மாதிரி வினாத்தாளிலும் 2வது மாதிரி வினாத்தாளிலே தெரிந்து வினையாடல் என்கின்ற திருக்குறள் பகுதி போடப்பட்டிருக்கிறது. அதில் ஆனா ஆளுதலுக்குரிய இலக்கணம், வினையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவரும் வினையினது இயல்பும், ஈனா ஆளுதற்குரியானை ஆளும் திறன், ஆளும் வழிவகை என்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக கேட்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர நீங்கள் இந்த முறை எதிர்பார்க்கின்ற மேலதிகமாக திருக்குறளிலே நீங்கள் இந்த பகுதிகளையும் சேர்த்து கொள்வது சிறப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், காலம் அறிதல் என்கின்ற இந்த பகுதிகளோடு தெரிந்து வினையாடல், அதாவது மாணவர்களே நீங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு மேலதிகமாக அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், காலம் அறிதல், தெரிந்து வினையாடல் என்கின்ற பகுதிகளையும் நீங்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு பயனளிக்கும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், திருக்குறள் பகுதிக்கு நாங்கள் விடையளிக்கின்ற போது திருக்குறள் பகுதியை பொறுத்தவரையில் அவைகளுக்கு விடையளிப்பதற்கான ஒரு முறையில் இருக்கிறது. அதிலே கேட்கப்படுகின்ற அந்த பகுதிக்குரிய திருக்குறள் 2 குறள்கள் வருமாக இருந்தால் கட்டாயமாக அந்த 2 குறள்களையும் நீங்கள் காட்ட வேண்டும். அந்த 2 குறள்களும் எழுதப்பட வேண்டும். அந்த 2 குறள்களுடைய கருத்துக்களும் அங்கே தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று அந்த குறள்களின் ஊடாக சொல்ல வருகின்ற விடயம் என்ன என்பதை அதில் உட்படையாக சில விடயங்கள் சொல்லப்படும். அவைகளையும் ஒரு வரியிலே, ஒரு 2 வரியிலே கொடுப்பது சிறந்தது. ஆனால் கட்டாயம் திருக்குறள் அதனுடைய கருத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், சில குறள்களை பார்க்கின்ற போது அந்த குறள்களிலே மேலா ஓட்டமாக ஓமானங்களின் ஊடாக சில குறள்கள் வரும். ஆனால் அந்த ஓமானமாக சொல்லப்படுகின்ற அந்த குறள்களுக்கு உட்படையாக ஒரு விடயம் இருக்கும். உதாரணமாக நாம் பார்க்கின்ற போது ஒரு குறள் உங்களுக்கு தெரியும். அந்த குறளை பொறுத்தவரையிலே பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்று வருகிறது. இப்போ உண்மையாக இந்த குறளுடைய கருத்து, காக்கையானது கோட்டானை பகலிலே வென்றுவிடும், அதே போல பகை வெல்லும் கருதுகின்ற அரசர்களுக்கு ஏற்ற காலம் இன்றியமையாதுன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே நாங்கள் இப்படியான குறள்கள் வருகின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த உதாரண பகுதிகளுக்கு உட்படையாக வரை சொல்ல வருகிறார் என்ற விடயம்தான் இங்கே முக்கியமானது. அதாவது இங்கே காக்கையானது தன்னை விட வலிமையிலே உடைய அந்த கோட்டானை அது பகலிலே வென்று விடுகிறது. ஏன் பகலிலே வென்று விடுகிறது என்றால், கோட்டானுக்கு பகலிலே கண் தெரிவதில்லை. ஆகவே காக்கை தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி அந்த இடத்திலே வென்று விடுகிறது. ஆனால் இரவு நேரத்திலே கோட்டானை வெல்லுமானால் வெல்லாது. ஆகவே இங்கே நாங்கள் சொல்ல வருகின்ற உட்படையான விடயம் என்ன என்று பார்க்கின்ற போது, அரசர்கள் ஒரு விடயத்தை, ஒரு பகைவனை வெல்வதாக இருந்தால் அதற்குரிய காலம், அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வெல்ல வேண்டும் என்கின்ற விடயம் முக்கியமான இந்த விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்று இந்த திருக்குறள் பகுதியிலே வருகின்ற இன்னும் ஒரு விடயம், ஓமானத்தை எடுத்து காட்டி என்று வருகின்ற போது ஓமானத்தை நீங்கள் எடுத்து அடையாளப்படுத்த வேண்டும்.
ஓமானத்தினுடைய ஓமை அணியினுடைய சிறப்புகள் என்று வருகின்ற போது ஓமானம் ஓமையும் பொதுத்தன்மை என்று போட்டால் போதுமானது. சில வேளைகளில் இன்னும் ஒரு வினா வருகிறது. இந்த 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 குறளானது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது இந்த குறளினுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு வினா வருகின்ற போது அதற்கு நாங்கள் ஓமானம் ஓமையும் பொதுத்தன்மை என்று எழுத முடியாது. உதாரணமாக இந்த நாங்கள் பார்த்த இந்த குறளை பார்க்கின்ற போது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்கின்ற இந்த குறளை பொறுத்தவரையிலே இந்த குறளுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் இதனுடைய நோக்கம் என்பது என்ன என்பது நாங்கள் பார்க்கின்ற போது பகைவர்களை வெல்ல நினைக்கின்ற அரசர்கள் அதற்கான பொழுதுகளை எதிர்பார்த்து அவர்களை வெல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை நோக்கமாக கொண்டு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அரசர்கள் தன்னுடைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துத்தான் பகை அரசர்களை வெல்வதற்குரிய அந்த நிமித்தத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அந்த விடயம் தான் இங்கு நோக்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் இங்கே முக்கியமானது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கம்பராமாயண புகைப்படலம் தொடர்பான 4வது வினாவை பொறுத்தவரையிலே இந்த 4வது வினாவாக இந்த கல்வி அமைச்சினுடைய வினாபத்திரம் 1 கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினாவை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கம்பராமாயணம் குகப்படலத்தில் குகனது கட்டளையை ஏற்று நாவாய்கள் வருதல் முதல் பரதன் படகில் ஏறுதல் வரையிலான பகுதியை அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குக. அதிலே ஆனா பகுதியிலே நாவாய்களின் தோற்றம், ஆவண்ணா வினாவாக யானைகள் கங்கைகளை கடந்த விதம், ஈனா மகளிரது தோற்றப்பொலிவு, ஈயன்னா இப்பகுதியில் கையாளப்பட்டுள்ள உவமை மற்றும் தற்குறிப்பேற்ற அணிகளின் பொருத்தப்பாடு என்று கேட்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த வினா பொதுவாக நாங்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு வினா. இந்த வினாவைக்குரிய விடையை நீங்கள் இந்த பகுதி செய்கின்ற மாணவர்கள் தெளிவாக எழுதுவதற்கு பார்க்க வேண்டும். இதிலே நீங்கள் கம்பராமாயண பாடல் அடியினை கட்டாயம் காட்ட வேண்டுமல்ல, அந்த பாடலுடைய பொருளை வைத்துக்கொண்டு ஒரு நிறைவான விடையை நீங்கள் எழுத வேண்டும். பாடல் அடிகளை காட்டுவது உங்களுக்கு மேலதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு உதவும். அதே போன்று 2வது மாதிரி வினாத்தாளிலே கம்பராமாயண குகப்படலத்தில் எதிர்கரையில் நின்றிருந்த குகனை பற்றி சுமந்திரன் பரதனுக்கு கூறுவது முதல் பரதன் வந்த செய்தியை வினவுவது வரையிலான பகுதியை அடிப்படையாக கொண்டு என்று வருகின்ற இந்த பகுதியும் மிக முக்கியமானது. அதிலே ஆனா சுமந்திரனது சிறப்புகள், ஆவண்ணா பரதனது சிறப்பும் தோற்றமும், ஈனா இராமனிடத்து குகன் கொண்ட பக்தி, ஈயண்ணா இப்பகுதியில் கையாளப்பட்டுள்ள அணிகள் என்ற இந்த வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டு போனால் உங்களுக்கு இந்த கேள்வியை அணுகுவது சிறப்பாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்கின்ற வினா உங்களுக்கு தெரியும், 5வது வினா. இப்போ 5வது வினாவை பொறுத்தவரையிலே 5வது வினா பொதுவாக உரைநடையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் இந்த கல்வி அமைச்சினுடைய இந்த வினாத்தாளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே கல்வி அமைச்சினுடைய வினாத்தாளிலே 1வது மாதிரி வினாத்தாளிலே வானா ராமசாமி ஐயங்காருடைய சம்பாஷணை ஒரு கலை என்ற கட்டுரை போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த முறை நாங்கள் சம்பாஷணை ஒரு கலை என்ற கட்டுரையினை எதிர்பார்க்க முடியும். அதிலே ஆனா சம்பாஷணை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்ன, ஆகவே அதற்கு விடையாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சம்பாஷணை என்பது கலை அழகும் கட்டுப்பாடும் உடையதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே போன்று சம்பாஷணை என்பது சம்பாஷணை வெளிப்படுத்துகின்ற போது அது பேச்சு, அர்த்தம், ரசபாவம் உடையதாக இருக்க வேண்டும். பிறருக்கு புலப்படக்கூடியதாக எங்களுடைய சம்பாஷணை முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம். பிறரை துன்புறுத்தாத வகையிலே சிறந்த முறையிலே அந்த சம்பாஷணை அமைய வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற சம்பாஷணை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அந்த கட்டுரையினூடாக என்ன விடயங்கள் சொல்லப்படுகிறதோ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சம்பாஷணை ஒன்றிலே இடம்பெற வேண்டிய அம்சங்களை பார்க்க முடியும். அதே போன்று காந்தி சம்பாஷணையிலே வல்லவர் என்பது எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது என்கின்ற விடயம் இங்கே வருகிறது. அதற்கு நாங்கள் விடையாக சொல்லுகின்ற போது இந்த காந்தியும் வைஸ்ராய் இர்வின் என்பவருடைய உரையாடல் அதிகாலை 3 மணி வரை நீடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒருவருடைய உரையாடல் அப்படி நீண்ட நேரம் நீடிக்குமாக இருந்தால் அவர் உரையாடுவதற்கு வல்லவர் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். அதே போன்று தெனாலிராமன் விகடமாக பேசக்கூடியவர், அதே போன்று ஒரு பேச்சு இல்லாமல் காந்தி அர்த்தமுள்ள ஒருவராக பேசக்கூடியவர் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. காந்தியினுடைய பேச்சிலே சுவாரஸ்யம் இருக்கும்,
பலாப்பழத்திலே ஈ மொய்ப்பதைப் போல காந்தியினுடைய அந்த சம்பாஷணை நோக்கி எல்லோரும் வருவார்கள் என்கின்ற சொல்கிற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது, அதே போன்று காந்தியினுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு மக்கள் எப்போதும் விரும்புவார்கள் என்ற விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த விடையை நாங்கள் அணுக முடியும். அதே போன்று கட்டுரை ஆசிரியர் தனது கருத்துக்களை விளக்க என்னென்ன வகையான உத்திகளை கையாண்டிருக்கிறார் என்கின்ற விடயம் வருகிறது. அதிலே நாங்கள் நேரடி உரையாடலினூடாக சொல்லலாம். பேச்சு வழக்கிலே உள்ள விடயங்களை உதாரணமாக காட்டுகிறார், நூல்களில் உள்ள கருத்துக்களை காட்டுகிறார், வினாக்களை எழுப்பி அவர் சிந்திக்க தூண்டுகிறார், அறிஞர்களுடைய கருத்துக்களை இங்கே கொண்டு வருகிறார் என்ற விடயங்களை சொல்லிவிட்டு எந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிடுகின்றோமோ அந்த விடயங்களுக்கு கட்டாயம் உதாரணங்களை காட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த சம்பாஷணை ஒரு கலை என்கின்ற இந்த கட்டுரையின் ஊடாக நாங்கள் மேலதிகமான ஒரு வினாவாக இந்த அர்த்தமற்ற சம்பாஷணையை எவ்வாறு இனங்காணுவது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுக்கு அதிகமான புள்ளிகளை தரக்கூடியதாக இருக்கலாம். வினாத்தாள் 2 அவர்கள் போட்டிருக்கின்ற அடுத்த கட்டுரை தமிழர் நாகரிகத்தில் கிராமிய வாழ்க்கை என்கின்ற புதுமைப்பித்தனுடைய கட்டுரை போடப்பட்டிருக்கிறது. அதிலே ஆனாவிலே நாகரிக வளர்ச்சியிலே கிராமங்கள் பெறுகின்ற முக்கியத்துவம், ஆவண்ணா பேராட்சி கோயில் பற்றிய சித்தரிப்பு. பேராட்சி கோயில் பற்றிய சித்தரிப்பு என்கின்றது பேராட்சி என்கின்ற கோயில் அது இருக்கிற இடம், அந்த பேராட்சியினூடாக அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் வைத்தியசாலை போவதில்லை, அவர்கள் ஏதாவது நோய் வந்தால் பேராட்சியை முழுமையாக நம்புகிறார்கள், பேராட்சியுடைய அருள் இவ்வாறு இருக்கும் என்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிடுவது. அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் குறிப்பிட வேண்டும். கிராம நாகரிகத்தில் விவசாயம் பெறுகின்ற முக்கியத்துவம், அப்போ விவசாயிகளை எவ்வாறு நேசிக்கிறார், மேலி கலப்பையினூடான அந்த உழவு அதுதான் சிறப்பு என்ற விடயங்களை அவர் சொல்கிறார். விவசாயத்துக்காக அந்த மக்கள் எப்படி தங்களை ஆட்படுத்திக் கொள்கின்ற விடயங்கள் எல்லாம் வருகிறது. விருந்தோம்பலும் அதனுடைய சுவைகள் சம்பந்தமாக அந்த விருந்தோம்பலை அவர் வேறுபடுத்தி காட்டுகின்ற விதம், கிராமத்தில் உள்ளவர்கள் எப்படி விருந்தோம்புவார்கள், அங்கே போகின்ற போது அந்த பெண் ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி அங்கு அலைந்து திரிகிறாள், பட்டணத்திலே அவளுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை, ஆனால் நகரத்திலே வருகின்ற போது அவள் அந்த பெண் எவ்வாறு அந்த சாப்பாட்டை உணவை தயார்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த விருந்தோம்பலில் எவ்வாறு சிறந்தவர்கள் என்கின்ற விடயங்களை உள்ளடக்கிய அம்சங்கள் வரும். ஆகவே அதைகளை பார்த்து கொள்ளுங்கள். இந்த கட்டுரைக்கு மேலதிகமாக நீங்கள் இம்முறை பார்க்க வேண்டிய கட்டாயமான கட்டுரை இலங்கை ஆற்றுப்படை என்கின்ற கட்டுரை, தமிழ் தொண்டு, இலக்கிய விமர்சனம் என்கின்ற இந்த பகுதிகளை பார்ப்பதும் உண்மையிலே எங்களுக்கு அதிக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த கட்டுரை வினா எழுகின்றவர்களை பொறுத்தவரையில் இந்த கட்டுரை வினாவிலே நாங்கள் அடிப்படையாக நான் சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, அந்த கட்டுரையினுடைய தலைப்பு பொருத்தமுடையதா இல்லையா என்கின்ற விடயத்தை நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதிலே உள்ளடக்க ரீதியாக வருகின்ற வினாக்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய விடைகளை எவ்வாறு எழுதுவது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். அதிலே காணப்படுகிற சிறப்புகள், அதாவது அணிகள், உவமை, உருவகங்கள், அந்த அணிகள், இந்த விடயங்கள், அதே போன்று எவ்வாறான மொழிநடையை கையாண்டிருக்கிறார், உத்திகளை எவ்வாறு கையாண்டிருக்கிறார் என்ற விடயங்களை பார்க்கின்ற போது பொதுவாக இந்த வினாக்களை அணுகுகின்றவர்கள் இந்த கட்டுரையை முழுமையாக ஒரு முறை வாசிக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் கட்டுரையை பொறுத்தவரையிலே அது ஒரு இலகுவான பகுதி. ஏற்கனவே நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தியிருக்கின்ற இந்த கட்டுரைகளுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பீர்களாக இருந்தால் இந்த கட்டுரை வினாக்களை இலகுவிலே நீங்கள் இந்த கட்டுரை வினாக்களை அணுக முடியும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த காணொளியிலே சிறுகதை தொடர்பான, நாவல் தொடர்பான, நாடகங்கள் தொடர்பாக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் அடுத்த வினா என்பது உண்மையிலேயே இந்த விடயங்களோடு தொடர்பான வினாக்களாக இருக்கும். அது பற்றி நாங்கள் அடுத்த காணொளியிலே உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களை விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.